वासुदेवाय धन्वन्तराये अमृतकलशहस्ताय सर्वरोगनिवारणाय श्रीमहाविष्णवे नमः। நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே பூட்டு போட்டு மூச்சு காற்றை அடைத்தவர் யாரும் இல்லை ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார் சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார் தாண்டவ கோனே தாண்டவ கோனே தன்னை அறிந்தார் வெற்றிகள் தானே நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே நீ ரதி இல்ல ரதி மாதிரி வேற யாரோ ஏன் ரதி மாதிரி வருமா சொல்லு நீ ரதியா சொல்லு ரதின்னு போய் சொன்னாலா போய் சொன்ன அடிச்சிருவேன் நீ ஏன் ரதி இல்ல அம்பி 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 டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி போய் ஓரமா உட்காரு போ நான் யார் தெரியுமா பிரேம்குமார் போன ஜென்மத்துல சலீமா பிறந்தேன் ரதி அனார்கலியா இருந்தா ரெண்டு பேரும் காதலிச்சோம் ரெண்டு பேரும் சமாதி வச்சிட்டாங்க ஆனா இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம் சாமி ரதியை பார்த்தா நான் இங்க இருக்கேன்னு சொல்றீங்களா அங்க ஆமா ரதி உங்களுக்கு தெரியாதுல்ல எவ்வளவு மாதிரிதான் இருப்பா ஆனா இவ்வளவு விட அழகா இருப்பா சரியா அம்பி இவாதான் ரதி அப்படின்னு சொன்னாலா இவ ரதியா நீ ரதியா அம்பி அம்பி பிச்சு அப்படி போய் ஓரமா உட்கார் இல்லன்னா போலீஸ்ல சொல்லிடுவாங்க வேலை விட்டு தூக்கிமா நீங்க கிளம்புங்கம்மா நீங்க போங்க இங்க இருந்த ஆபத்து பத்திரமா ஆத்துக்கு போங்க இந்த பிரசாதம் அம்பி ஓ இங்க வா அப்படியே ஓரமா உட்காருங்க வா பசிக்கிறது கட் பண்ணி கொடுங்க தரேன் வா மாமா இன்னைக்கு நீங்க தாய் மாமனா இல்ல நாய் மாமனா உட்கார் ரதின்னு போய் சொல்லல உட்கார் நீங்க ஏன் மாமா முடிக்கு நடுவுல மூஞ்ச வளர்த்திருக்கேள் கற்பூரம் கற்பூரம் நான் கொண்டு வரேன் உட்கார் உட்கார் வேகமா பசிக்குது ஓம் நம சிவாய ஹாய் காயத்ரி நீங்க எப்ப வந்தீங்க இப்பதான் வந்தேன் உட்காருங்க சாரி நான் ரவுண்ட்ஸ் போயிருந்தேன் வீட்டுக்கு போய் உங்க பையனை பார்த்தேன் டிட்டோ உங்க ஜாட ஓ பாத்தீங்களா என்ன அழுதுட்டு இருக்கானா உங்க பையனாச்சே அழுவானா சமத்தா இருக்கான் பிரணவ் பேரும் கியூட் ஆளும் அழகா இருக்கான் எப்படி அவனை விட்டுட்டு உங்களால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஆனா இப்போ பழகிடுச்சு ஈவினிங் 5 o'clock ஷார்ப்பா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படிதான் சொல்வீங்க ஆனா எமர்ஜென்சி கேஸ் வந்தா அதை அட்டெண்ட் பண்ண போயிடுவீங்க ஆமா அதுக்கு தானே பிரையாரிட்டி கொடுக்க முடியும் முதல்ல நான் டாக்டர் அப்புறம் தான் அம்மா அதுவும் சரிதான் இப்ப நான் உங்களை பார்க்கவோ இல்ல உங்க குழந்தைய பார்க்கவோ மட்டும் வரல வேற ஒரு விஷயத்துக்காகவும் வந்திருக்கேன் அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்
ஏன் தெரியாம? அதான் லாஸ்ட் வீக் ஃபோன் பண்ணீங்களே உயில் மேட்டர் செட்டில் ஆயிடுச்சுன்னு. இன்னும் 10 டேஸ்ல மணி டிரான்ஸ்ஃபர் ஆயிடும்னு சொன்னீங்க. சாந்தி நிலையத்துல 250 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான செக் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. தேங்க்யூ so மச். வெல்கம் டு சாந்தி நிலையம். ப்ளீஸ் சிட். கொஞ்சம் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. வர போர்ட் மீட்டிங்ல உங்களை டைரக்டரா ப்ரொபோஸ் பண்ணி அதுக்கான அப்ரூவலை வாங்கிடுறேன். சாந்தி நிலையத்துல நான் ஒரு டைரக்டரா? இது எனக்கு கிடைச்ச பெரிய கௌரவம், பெருமை. தேங்க்யூ, தேங்க்ஸ். நான் இங்க டைரக்டர் ஆகிற நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சு. அந்த அயோக்கியம் பிரேம்குமார செட்டில் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஓ, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அதெல்லாம் எப்போ ஓவர். நடுவுல நான் அதுக்கு வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். அவன் இப்ப சாந்தி நிலையத்திலே இல்ல. அப்புறம் அவன் அவனாவே இல்ல. பாவி பாவி, ஆடாத ஆட்டோல ஆடினா. அதான் கடவுளே தண்டிச்சிட்டாரு. தப்பு பண்ற எல்லா மனுஷனுக்குமே ஃபினிஷிங் லைன்னு ஒண்ணு இருக்கும். அவனுக்கு இது போல இருக்கா? ஆனா சொல்ல முடியாது. ஆண்டவன் அவனுக்காக வேற ஏதாவது ஃபினிஷிங் லைனும் வச்சிருக்கலாம். யுஎஸ்ல இருந்து வந்திருக்கிற அவனோட அங்கிள் அவனை அங்க கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். பைத்தியம்லாம் தெளிஞ்சு அவன் ஒரு புது மனுஷனா திரும்பி வரட்டும். பாரதியார் பாட்டுல ஒரு வரி வரும், பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே. அந்த வரிக்கு இலக்கணமா நீங்க இருக்கீங்க. யூ ஆர் கிரேட். அப்ப நான் கிளம்புறேன். கூடி சீக்கிரம் போர்ட் மீட்டிங் இருக்கும். எங்க இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் மறக்க மாட்டேன்னு பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், சாந்தி நிலையத்துல போர்ட் ஆஃப் டைரக்டரா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, எப்ப குடும்ப சகிதமா மும்பைக்கு வர போறீங்க? எங்க, எனக்கு 2 குடும்பம். நான் எங்க இருந்து நகர்றது? சரி சரி, வரேன். பாய். நரேன், காயத்ரியோட 250 crores செக் என் கைக்கு வந்துருச்சு. பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். வந்து வாங்கிட்டு போ. நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. Hi friends, how are you? Yeah, I'm fine. How are you, Reddy? I'm fine, friends. குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்கான். நீ எப்போ வந்த? நான் எப்போ வந்துட்டேன். எனக்கு என்ன வேலையா வெட்டியா? என்னோட மார்க் ஹாஸ்பிடல் தான் க்ளோஸ் பண்ணி பெரிய பூட்டா போட்டுருக்காங்க. சோ ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போய் என்ன பெருசா நான் சாதிக்க போறேன்? அதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் அது ஷகிலா வீட்டில் இருப்பா. என்ன அப்பப்போ நீ உதவாக்கற, நீ வேஸ்ட்டு, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு வார்த்தையால ஊசி மாதிரி குத்துவா. வலிக்கும், ஆனா வலிக்காது. எப்படியோ பொழுது நல்லா போயிட்டு இருக்கும். ஆனா இப்ப அதுக்கும் வலி இல்லை. வீட்டில் இருந்தேன். உடனே நரேன் எனக்கு கால் பண்ணி இமீடியட்டா சாந்தி நிலையத்துக்கு வான்னா நானும் ஓடி வந்துட்டேன். வெயிட் பண்ண நேரத்துல உங்க ஜேர்னல்ஸ் அதை பாதி படிச்சிட்டேன். இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. படிச்ச கொஞ்ச நேரத்திலேயே நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். புதுசா ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு, ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி இருக்கு. மறுபடியும் டாக்டரா சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே எனக்கு வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் தான் இல்ல, இருந்தும் போயிருச்சு. சரி, எதுக்கு என்ன வர சொன்னீங்க? உனக்கு தெரியாதா? எதுவும் தெரியாம தான் புறப்பட்டு வந்திருக்கியா? நாங்க உனக்கு கடன் போட்டிருக்கோம் பிரின்ஸ். கொஞ்ச நெஞ்ச கடன் இல்ல, 250 கோடி ரூபாய் கடன். அதை அடைக்க வேண்டாமா? ரதி, அதை ஏன் கடன்னு சொல்ற? காலத்தால் செய்த உதவி கடலை விட பெருசு. பிரின்ஸ், அதுக்காக நீ கொடுத்த பணத்தை நாங்க திருப்பி கொடுக்க மாட்டோம்னு பயந்துராத. உன்னோட பணம் 250 கோடிய உன்கிட்ட திருப்பி ஒப்படைக்க தான் உன்னை வர சொன்னோம். ப்ளீஸ் அக்செப்ட் இட். எஸ்,
275 கோடிக்கான செக். நன்றின்ற ஒரு வார்த்தை போதாது, ஆனா அதை சொல்லாமலும் இருக்க முடியாது. தேங்க்யூ பிரின்ஸ். ப்ளீஸ் வாங்கிக்கோ பிரின்ஸ். வாங்கிதான் ஆகணும். இது என்னோட பணம். ஆமா. 275 கோடி ரூபாய் செக். இதை வச்சு நான் என்ன பண்றது? ஒன்னு செய்யறேன், இந்த செக்கை உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறேன். என்ன தயக்கம்? இது என் பணம் தானே, இதை நான் என்ன வேணாலும் செய்யலாம்ல. அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. அப்பதான்ப்பா அது என்னோட பணம். என்னோட பணத்தை சாந்தி நிலையத்தோட வளர்ச்சிக்காக ஒரு டொனேஷனா கொடுத்துட்டு போறேன். மறுக்காம இதை வாங்கிக்கோங்க. இந்தாங்க. தேங்க்யூ பிரின்ஸ். 275 கோடிக்கு வெறும் தேங்க்ஸா? பதிலுக்கு வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? இல்ல, எனக்கு எந்த வேலை வெட்டிங் இல்ல. உன் ஹாஸ்பிட்டல்லே சேர்ந்து டாக்டரா சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நோ, முடியாது. ஓகே, நான் டாக்டரா சேர்த்துக்க முடியாதுன்னு தான் சொன்னேன். போர்ட் ஆஃப் டைரக்டரா சேர்த்துக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். இன்று காலை 3 மணி அளவில் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். அடப்பாவமே, சுனில் கவாஸ்கர் சதம் அடித்து சாதனை. பிரமாதம் பிரமாதம். தம்பி, இவரை கொஞ்சம் தூக்கி கார்ல வைக்கிறியா? பெட்டிகள் அறிமுகம். கலர்கள் ராத்திரியும் தூக்கி காரில் வைங்க. வீட்டில் தனியாக இருந்த 65 வயது இளம்பெண்ணை குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கற்பழிப்பு. அடப்பாவுமே, இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா அவர்களின் வேதன் போது இது அரங்கம் நிறைந்த காட்சிகள். இந்த படத்தை எப்படியாவது பார்த்துடணும். பாரு, அதுக்குள்ள தியேட்டர் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டானுங்க. பரவாயில்லையே, நம்ம அது ஏசி தியேட்டரா? அரண்மனை காவலர்களே, என்னை அந்த புறத்திற்கு அழைத்துச் செல்கிறீர்கள். பார்த்துக்கிட்டு போங்கடா டே. I saw this place somewhere else. போன ஜென்மத்தில் இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இப்படி இப்படி உட்கார வைங்க. மேடம் சொல்லிட்டாங்கப்பா, உட்கார வைங்க. சத்யா, மேடம், நான் பிரேம வழியில இப்படி பார்த்தேன். பசி மயக்கத்துல இருக்காரு போல இருக்கு. அதான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இவருக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்களேன். ஓகே மேடம். பாத்துக்கோங்க. ஓகே மேடம். எப்படி இந்த மனுஷன் இப்படி? நரேன், எங்க போயிட்டான் இவன்? என்ன ரதி? நரேன், எங்க இருக்க? டாக்டர்ஸ் மீட்டிங்ல பாதியில இருக்கு. என்ன விஷயம்? இங்க ஒரு விஷயம் நடந்து போச்சு. நீ கொஞ்சம் காரிடாருக்கு வரியா? 5 நிமிஷத்துல போயிடலாம். என்ன விஷயம்னு சொல்லாம காரிடாருக்கு வர சொன்ன? மெயின் காரிடார். ப்ளீஸ். சரி, வரேன். சார் ப்ளீஸ் சாப்பிடுங்க சார். வேண்டாம்,
சார் சொன்ன கேளுங்க சார். நான் சாப்பிட மாட்டேன் போ. பிரேம் வாங்கிக்கோ பிரேம். எனக்கு வேண்டாம். சொன்னா கேளு வாங்கிக்கோ. நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம். இந்தா. ரதி என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல. இவன் எதுக்கு இங்க வந்தா? சும்மாதான். யார் இவனை ஹாஸ்பிட்டல் கூட அலோ பண்ணது? 2 gentlemen. வாட்ஸ் திஸ் நான்சென்ஸ்? கான்ஃபரன்ஸ் ஹால்ல டாக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. எல்லாரும் உனக்காக வெயிட்டிங். அதான் வந்தேன். சேர்பர்சன் நீ தான் வந்து கண்டக்ட் பண்ணோம். அதானே. அதை விட்டுட்டு நீங்க இவனுக்கு விருந்து பரிமாறுற? இல்ல நரேன். ரமேஷ் ஸ்டாப் இட். இப்போ என்ன? ஓகே சாப்பாடு போடணும் அவ்வளவுதானே? நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ. அதான் பெரியவர் சொல்லிட்டார்ல போ. தம்பி பசிக்குது. போதும், நீ சாப்பிட்டது போதும். எந்தரா ஏய் எந்தரா? ஏய் நான் என்ன சாப்பிடவே இல்லடா. ஏய் இவனை கூட்டவே வெளியே தள்ளுங்க. பண்றீங்க டேய். வெளியே போ. ஏய் போடா. ஆங்கடா கைத்தாங்களா கூட்டு வரீங்க, கைத்தாங்களா கூட்டு போறீங்க. சத்யா போய் வேலைய பாருங்க. ஓ பசிக்குதுயா. ஓ என்ன ரிவர்ஸ்ல கூட்டு போறீங்க, முன்னாடி வாங்கயா. ஓ பசிக்குதுயா, சொன்னா கேளுங்க. ஏய் எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீக்கிரம் கிளம்பிட்ட? எனக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா? சரி பிரேம்குமார் சாப்பிட்டானே, அவன் எங்க போனா? அதை தெரிஞ்சுக்கலாம்னு உனக்கு ஃபோன் பண்ணா நீ ஆன்சரே பண்ணல. அப்படி என்ன பிஸி நரேன்? நீ பிரேம பத்தி விசாரிப்பேன்னு தெரியும், அதான் ஆன்சர் பண்ணல. நீ பிரேம நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உன் முகத்தை பார்த்து உனக்கு பிடிக்கலன்னு அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல மத்தவங்களுக்கு முன்னால எதுக்கு விவாதம் விமர்சனம்னு என்ன நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன். இப்ப இங்கதான் யாரும் இல்லையே, நீ என்ன தாராளமா விமர்சனம் பண்ணலாம். இங்க பார், பைத்தியம் அவனுக்கா உனக்கா? யார் அவன்? புத்தி சுவாதீனத்தோட இருந்தப்போ நம்ம ஒவ்வொரு நாளையும் நரகமாக்குனவன், ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு மன உளைச்சலை கொடுத்து சித்திரவதை செஞ்சவன். நம்ம குழந்தை ஹார்ட் ப்ராப்ளத்தோட பிறந்திருக்கனா அது காரணம் யாரு? அவன்தான். அப்படிப்பட்டவன் நடு ரோட்ல மயங்கி கிடந்தா என்ன, செத்து போனாதா என்ன? அவனை எதுக்கு உன் கார்ல போட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து சாப்பிடு சாப்பிடுன்னு கெஞ்சற? பேசி முடிச்சிட்டியா? பொதுவா கருணைக்கும் இறக்கத்துக்கும் பேர் போனவங்க டாக்டர்ஸ். அதனாலதான் பப்ளிக் கடவுளுக்கு அடுத்தபடியா டாக்டர்ஸ் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட டாக்டரா இருந்துகிட்டு எப்படி இப்படி நீ கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம பேசுற? கரெக்ட், மனிதாபிமானம். யோ கரெக்ட். பிரேம்குமார் தான் மனுஷனே இல்லையே. மனிதாபிமானம் எனக்கு எப்படி வரும்? நரேன், ஆர்கியூ பண்ணணும்னா எப்படி வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம். அவன் நம்ம சாந்தி நிலையத்துல ஒரு டைரக்டரா இருந்தவன். அப்படிப்பட்டவன் என் கண்ணு முன்னால ரோட்ல விழுந்து கிடக்கும் போது எப்படி அவனை நான் விட்டுட்டு வர முடியும்? எனக்கு ஒன்னும் கல் மனசு இல்ல. அதனாலதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன், சாப்பிட வச்சேன். அது தப்பா? என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்ல. நான் மீட்டிங் முடிச்சிட்டு வந்து பார்த்தா சாப்பிடாம எங்கேயோ போயிட்டான். உன்னை நம்பிதானே விட்டுட்டு போனேன். நம்ம ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்லி விரட்டி அடிக்க சொன்னேன், விரட்டி அடிச்சிட்டாங்க. உன்னை பொறுத்த மட்டும் அவன் மேல இறக்கம் காட்டினதும் தப்பு இல்ல, என்ன பொறுத்த மட்டும் அவனை விரட்டி அடிச்சதும் தப்பு இல்ல. ஹலோ டாக்டர், ஐ எம் ராஜசேகர். ஐ எம் ஃப்ரம் அமெரிக்கா. ஓ, மிஸ்டர் பிரேம்குமாரோட அங்கிள். நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சாந்தி நிலையம் டாக்டர் ரதி பாரதி நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆக்சுவலாக டாக்டர் ரதி பாரதி தான் எனக்கு இந்த கிளினிக் அட்ரஸை கொடுத்து என்னை இங்கே அனுப்பி வச்சாங்க. டாக்டர் ரதி பாரதிக்கு தான் ரொம்ப சிரமம். ஆரம்பத்தில் இங்கே வந்து ரதியோட பிரதர் மிஸ்டர் ஆகாஷ் தான் பிரேம்குமாரை அட்மிட் பண்ணாரு. நாங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அப்பப்போ எங்களையும் மீறி தப்பிச்சு போயிடுறது. அதனால இந்த கேஸே வேணான்னு கைவிட்டுட்டோம். ஆனால் ரதி பாரதி தான் ஒரு நாள் பிரேம ரோட்டில் பார்த்துட்டு அவரை கருணை இல்லத்தில் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரதி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களே பிரேம்குமாரை இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இப்போ 2 செக்யூரிட்டியை போட்டிருக்கோம். இதுக்கு மேலே பிரேமால தப்பிச்சு போக முடியாது. அவர் பத்திரமா தான் இருக்கார். நான் இப்போ பிரேமை பார்க்கலாமா? ஷூர், 1 minute.
பிரேம என் ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க. ஏய் ஏய் என்னடா அப்படி பாக்குற? என்ன தெரியல? யார் நீ? என்னடா இப்படி கேட்டுட்ட? சரி, நீ யாரு? நான் உன்னோட மாமாடா. மாமாவா? ஆமா, உன்னோட அங்கிள். மாமான்னு சொன்ன? மாமாதான் ராஜசேகர். அமெரிக்கால இருக்கிற உன் மாமா ராஜசேகர். அமெரிக்கால இருந்து உன்னதான்டா பார்க்க வந்திருக்கேன். நீ ஏன் அமெரிக்கா போன? நீ ஏன் அமெரிக்கா போன? எதுக்கு அமெரிக்கால இருந்து வந்த? எதுக்கு போன? எதுக்கு வந்த? சொல்லு. எதுக்கு வந்த? சொல்லு. எதுக்கு வந்த? எதுக்கு போன? டாக்டர், இங்க பாரு. எதுக்கு போன? எதுக்கு வந்த? சொல்லு. எதுக்கு வந்த? சொல்லு. டாக்டர். என்ன டாக்டர்? சொல்லு. டேய் விடு. டேய் டோன்ட் வரி மிஸ்டர் ராஜசேகர். இப்பதானே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாம் சரியாயிடும். டாக்டர், இன்னும் 1 வீக்ல நான் அமெரிக்காவுக்கு திரும்பி போயிடுவேன். நான் பிரேம கூட்டிட்டு போய் அமெரிக்கால ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். அது வரைக்கும் அவன் உங்க ட்ரீட்மெண்ட்லயே இருக்கட்டும்.